7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு கால் ஷீட்டுன்னு பேர். அந்த அந்த நேரத்தில் இப்போ எல்லாம் கால் ஷீட்லாம் கிடையாது. ராவு பகலாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. 6 மாதம் ஆகுது ஒரு பாட்டு பண்ணுறதுக்கு. 6 மாதம் ஆகுது. 1 வருஷம் கூட எடுத்தவங்கலாம் இருக்காங்க. அதில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறவங்கலாம் நிறைய இருக்காங்க. அவங்கள பற்றி நமக்கு ஒன்றும் இது இல்லை, அவங்கள குறை சொல்லணும்னு இல்லை. வரல, நான் வாசிக்கிறப்ப நான் இன்னும் ரொம்ப பெரிய கர்நாடக சங்கீதத்திலாம் கரை கண்டு வந்தவன் இல்லை. இசை ஞானிங்கிற பேருக்கு தகுதியானவனா அது கொஸ்டின் மார்க் தான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் 3வது நாள் திருப்பள்ளி அடித்து ஒரு 10 பாடல்கள் எழுதி திருவம்பாவைன்னு எழுதினேன். எனக்கு தமிழ் இந்த விஷயத்தை நான் எங்கேயுமே சொன்னதில்லை. இதை எங்கேயாவது நான் சொல்லியிருக்கேன், நான் இதை பற்றி நான் இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு. நமக்கு இருக்கிற அறிவு ஏதோ ஒரு கொஞ்சம் கொடுத்துருக்கான். சரி, அதில் மியூசிக்கு கொஞ்சம் வருது, அதில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். அதனால் இந்த 14 ரீலில் ஒரு நாளைக்கு 12 ரீல்னா 3 படத்துக்கு முன்னாங்க 12, அந்த மாதிரி கணக்கில் 3 தினங்களில் 3 படங்களுக்கு பின்னணி இசை அமைத்தவர்கள் உலகிலேயே யாரும் கிடையாது, உலகத்திலேயே கிடையாது. 3 தீபாவளிக்கு 3 கணக்கு பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நான் சிவபக்தன். ஆனால் இதுக்கெல்லாம் எதிரி இல்லை. நான் எங்கள் அப்பா ராமசாமி, எங்கள் அம்மா சின்னத்தாயம்மாள், அண்ணன் பாவலர் வரதராஜன், அக்கா கமலம், பத்மாவதி இன்னொரு அக்கா, பாஸ்கரன் அண்ணன். நான் எனக்கு எங்கள் அப்பா வச்ச பேர் ஞான தேசிகன். ஆனால் ஸ்கூலில் இதை ஷார்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ராஜையான்னு மாற்றினார். அது ராஜாவாயி அப்புறம் இளையராஜாவாயிடுச்சு. அது வேற கதை. ஏன்னா மாதம் 30 நாளும் எனக்கு ஃபுல் ஒர்க் இருக்கும். காலையில் ஒரு சாங், மத்தியானம் ஒரு சாங். 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு கால் ஷீட்டுன்னு பேர். அந்த அந்த நேரத்தில் இப்போ எல்லாம் கால் ஷீட்லாம் கிடையாது. ராவு பகலாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. 6 மாதம் ஆகுது ஒரு பாட்டு பண்ணுறதுக்கு. 6 மாதம் ஆகுது. 1 வருஷம் கூட எடுத்தவங்கலாம் இருக்காங்க. அதில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறவங்கலாம் நிறைய இருக்காங்க. அவங்கள பற்றி நமக்கு ஒன்றும் இது இல்லை, அவங்கள குறை சொல்லணும்னு இல்லை. வரல, வந்தா தானே. இப்போ நான் வந்திருக்கேன், நான் வந்தா தானே, வந்துட்டேன்ல. அது மாதிரி நான் வாசிக்கிறப்ப நான் இன்னும் ரொம்ப பெரிய கர்நாடக சங்கீதத்திலாம் கரை கண்டு வந்தவன் இல்லை. இசை ஞானிங்கிற பேருக்கு தகுதியானவனா அது கொஸ்டின் மார்க் தான். என்னை பொறுத்தளவில் கொஸ்டின் மார்க். ஆனால் மக்கள் இசை ஞானின்னு கூப்பிட்றாங்க. ஓகே, நமஸ்காரம். நான் என்ன அந்த மாதிரி நினைக்கல. அதனால் எனக்கு ஒரு கர்வமும் கிடையாது. அதெல்லாம் தூக்கி எரிஞ்சது சின்ன வயசுலேயே தூக்கி எரிஞ்சிட்டேன். ஏன்னா என்னோட கச்சேரி வாசிக்கின்ற நேரத்தில் நான் பாடல் வாசிப்பேன். சின்ன பையன் ஹார்மோனியம் வாசிக்கிறேன், ஜனங்கள் கை தட்டுறாங்க. கைத்தட்ட பெருமையாக இருந்தது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன். ஆரம்பிக்க இந்த கைத்தட்டல் ஜாஸ்தியாகி எனக்கு கர்வம் ஜாஸ்தியாகிட்டே போயிட்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜில் இதை கைத்தட்டுறாங்களே, இது எதுக்கு கைத்தட்டுறாங்கன்னா, பாட்டுக்கா, மியூசிக்கா, நம்ம வாசிக்கிற திறமைக்கா, எதுக்குன்னு சொல்லி என் மனசு உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்புனா, இல்லை இது டியூனுக்காகத்தான் கைத்தட்டுறாங்க. அது என்ன வாசிப்பேன்னா சினிமா பாடல்கள், பாப்புலரான சினிமா பாடல்களை வாசிப்பேன். அந்த பாடல் யார் அப்போ இந்த டியூனுக்கு கை தட்டுறாங்கன்னா இந்த கைத்தட்டல் யாருக்கு போகுது? பாட்டுக்கு போகுது. பாட்டு யார் போட்டா? எம்எஸ் விஸ்வநாதன் சார் போட்டார். அப்போ இந்த கைத்தட்டல் விஸ்வநாதன் சாருக்கு போகுது. அப்பாடா, என் தலையில் இருந்து அதெல்லாம் இறங்கி போச்சு, பாரமெல்லாம் இறங்கி போச்சு. நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஜனங்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க ரசிக்கிறதுக்கு கை தட்டுறாங்க, இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு இந்த கர்வத்திலிருந்து எப்பொழுதோ நான் விடுபட்டு விட்டேன். அதனால் எந்த புகழ் மொழியும் எந்த பாராட்டுகளும், இங்கே பாண்டே எவ்வளோ பேசினார், ஒன்றும் ஒட்டலை. என்னுடைய வேலை காலையில் 4 மணிலிருந்து தொடங்கும். ஒரு நாளைக்கு 2 பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணுவேன். சில நாட்கள் 3 பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஒரே நாளையில் 3 தினங்களில் 3 படங்களுக்கு பின்னணி இசையை அமைத்திருக்கிறேன். இது என்னுடைய திறமையை சொல்வதற்காக அல்ல. அவங்களுக்கு நெருக்கடி. தீபாவளியில் ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 4 படமும் எங்களுக்கு பேக்ரவுண்ட் நீங்கள் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தா தான் நாங்கள் பிரிண்டில் எல்லாம் மிக்சிங் எல்லாம் முடிச்சு எல்லாம் ரிலீஸ் பண்ண முடியும். 3 ப்ரொடியூசர்ஸ் நிற்கிறாங்க, 5-6 பேர் நிற்பாங்க. ஆனால் 3 படங்களுக்கு கண்டிப்பாக பண்ணியே தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்ட நேரத்தில் 3 ரெக்கார்டிங் தியேட்டர்களில் புக் பண்ண, 3 ஆர்கெஸ்ட்ராவுகளுக்கு இன்ஃபார்ம் பண்ண, 3 கண்டக்டர்
ஃபர்ஸ்ட் தியேட்டரில் காலையில் 7 மணிக்கு போயிட்டு ஒரு ரீலை பார்த்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தான் கம்போஸ் பண்ணால் அடுத்த 10 நிமிஷத்தில் மியூசிக்கை எழுதிட்டு நானே வந்து மியூசிக்கை எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு ரிஹர்சல் பண்ணிட்டு இந்த மியூசிக்கை வந்து பிக்சரோட சிங்க் பண்ணி நான் கண்டக்டருக்கு வந்து காட்டுவேன். அது மியூசிக் எழுதுறப்ப வாசிக்கிறப்ப கரெக்டாக இருப்பாங்க, டைரக்டர்லாம் பக்கத்தில் இருப்பாங்க, வந்து கரெக்டாக வந்து அந்த மியூசிக் வந்து அவங்க ஷார்ட் சேஞ்ச் ஓவர் வந்த உடனே கரெக்டாக அந்த சேஞ்ச் ஓவர் அந்த மியூசிக்கை அங்கே போய் அப்படி உட்காரும். சார் எப்படி சார் இதே மாதிரி ஒரு ரீலை கம்போஸ் பண்ணி அவரை கண்டக்டரை வந்து அவரை கண்டக்ட் பண்ணி எனக்கு தப்பு இல்லாமல் கண்டக்ட் பண்ணி காட்டணும். அவர் காட்டுனதுக்கு அப்புறமா அவர் நீங்கள் டேக் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தியேட்டர், அதே மாதிரி அடுத்த தியேட்டர். ஒரு நாளைக்கு வந்து 12 ரீல் முடியும். ஒரு படத்துக்கு வந்து 14 ரீல் இருக்கும். இந்த 14 ரீல ஒரு நாளைக்கு 12 ரீல்னா 3 படத்துக்கு முன்னாங்க 12. அந்த மாதிரி கணக்கில் 3 தினங்களில் 3 படங்களுக்கு பின்னணி இசை அமைத்தவர்கள் உலகிலேயே யாரும் கிடையாது, உலகத்திலேயே கிடையாது. 3 தீபாவளிக்கு 3 கணக்கு பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அப்படிப்பட்டவன் இந்த ஓய்வுக்காக வந்து என்ன பண்ணுவேன்னா பௌர்ணமி தினங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டு பௌர்ணமி தினத்தில் கோடிசாமின்னு ஒருத்தர் பெரியவர் இருந்தார். அவர் யாரும் உபதேசம் பண்றதில்ல, அவர் தனியாக உட்காந்துருப்பார். அவரை போய் தரிசிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு வேற யார்ட்டையும் போகணும். அவர்கிட்ட போய் பார்த்துட்டு அப்புறம் மாயம்மான்னு கன்னியாகுமரியில் கடற்கரையிலே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, பித்து பிடிச்சவங்க மாதிரி. அவங்களையும் போய் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் திருவண்ணாமலை பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலை கிரிவலம் போறப்போ வந்து நான் போறது வந்து காட்டுப்பாதையில் தான் போவேன். சாதாரணமாக இப்போ போற பாதையில் போறதில்லை. கண்ணாடிகளை வந்து நல்லா உடைச்சி போட்டு பாதையில போட்டா வரிசையை போட்டா எப்படி இருக்கும்? மலர்களை தூவி இப்பொழுதெல்லாம் வரவேற்கிறார்கள் இல்லையா நடக்கிற பாதையில, கண்ணாடியில நடக்கிற மாதிரி இருக்கும். காலில் நான் வெறுங்காலில் தான் நடப்பேன். திருவண்ணாமலையில போனேன்னா வெறுங்காலில் நடக்கும் பொழுது அது நன்றாக குத்தும். ஆஹா ஆஹா என்று சொல்லிக்கொண்டே மடையெல்லாம் சுத்திட்டு வரப்போ அடியண்ணாமலை கோவில் இருந்தது. அடியண்ணாமலை கோவிலில் நான் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் இருந்து விட்டு போவது வழக்கம். அங்கே மாணிக்க வாசகர் தங்கி இருந்து எழுதிய திருவம்பாவை எழுதிய அந்த இடமும் அந்த குளமும் அந்த இடங்களையும் சுத்தி அவர் வந்து பாடின இடம் இது அப்படிங்கிற உணர்வு வந்து எனக்கு போவேன். அந்த கோயிலுக்குள்ள போயிட்டாலே அந்த சிவபெருமான பாக்குறப்போ அந்த சிவலிங்கத்தை பார்க்கும் பொழுது உணர்வு வந்து சொல்ல முடியாத உணர்வு, அமைதி வந்து என்னை ஆட்கொள்ளும். திடீர்னு ஒரு எண்ணம், இது வந்து ஞானசம்பந்தர் பாட்டை கேட்டிருக்கும்ல அப்படின்னு ஒரு உணர்வு. அப்போ இந்த கல்லு கேட்டிருக்கோம், இந்த மண்டபம் கேட்டிருக்கோம், இப்ப மாணிக்க பாடினதான் கேட்டிருக்கோம், சுந்தரர் பாடினதை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி வரிசையா அடியார்களை பத்தி சிந்திக்குது. அந்த கல்லு கேட்டிருக்கேன், அந்த இடத்துலயே நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிற உணர்வு என்னை சொல்ல முடியாத ஒரு உணர்வுக்கு தள்ளிவிட்டது. ஒரு மாதம் கழிந்து நான் வீட்டிலே அன்றைக்கு ரெக்கார்டிங் இல்லாம படுத்திருந்துட்டு அப்புறம் 4 மணிக்கு நான் எழுந்துற மாதிரி இருந்தது. எழுந்த உடனே எனக்கு பாட கிடைத்த பரம்பொருளை அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் வந்தது. என்னடா ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்தேன். எழுதுனா 10 நிமிஷத்துல 10 பாடல்களை எழுதி விட்டேன். 10 பாடல்கள் வந்தது. நான் எழுதினேன் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை. உடனே பெரும் புலவர், உங்களுக்கு பாண்டிக்கு நல்லா தெரியும், பெரும் புலவர் நமச்சிவாயம் ஐயா அவர்களுக்கு போன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி 2 நாள் அடுத்த நாளும் அதே மாதிரி இன்னொரு 10 பாடல்கள் வந்தது. நான் எழுதியிருக்கிறத நான் சொல்றேன், என்ன எழுதுனீங்க அப்படின்னு கேட்டாரு. ஐயா இந்த மாதிரி வந்தது அப்படி வந்தேன். அவர் வந்து ஐயா 20 பாட்டுகள் தான் எழுதினேன் அப்படின்னு சொன்னேன். ஐயா மாணிக்க வாசகரும் 20 பாடல் தான் ஏன் எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து அவர் திருப்பள்ளி எழுச்சி எழுதுனதுனால அதையும் சேர்த்து மார்கழி மாதத்துக்கு 30 நாளும் பாடுவாங்க. அப்போ நீங்க திருப்பள்ளி எழுச்சியும் எழுதிருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் 3வது நாள் திருப்பள்ளி எழுச்சி ஒரு 10 பாடல்கள் எழுதி திருவம்பாவைன்னு எழுதினேன். எனக்கு சமணம் இந்த விஷயத்தை நான் வந்து எங்கேயுமே சொன்னதில்லை. இத எங்கேயாவது நான் சொல்லியிருக்கேன், நான் இதை பத்தி நான் இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு. நமக்கு இருக்கிற அறிவு ஏதோ ஒரு கொஞ்சம் கொடுத்துருக்கான். சரி, அதுல வந்து மியூசிக் கொஞ்சம் வருது, அதுல வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். அதனால இந்த விழாவில் வந்து உட்கார்றதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறது, பாண்டே பேச 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 நான் வந்து பின்னாடி போயிட்டே இருக்கேன். ஐயையோ ஆண்டாளை பத்தி ஒண்ணுமே தெரியாம நம்ம உட்கார்ந்துருக்கோம்.
இவர் அந்த பாண்டே இவ்வளவு பாடல்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு, இவ்வளவு பாடம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது. இந்த விழாவில் நான் வந்து சம்மந்தமில்லாம நான் வந்திருந்தாலும், சம்மந்தமில்லாதவன் என்று என்னை நான் நினைத்து கொண்டாலும், என்னை சம்பந்தப்படுத்தி இங்கே கொண்டு வந்து அமர்த்தி வைத்தான் அல்லவா, அவனுக்கு, அந்த ஒருவனுக்கு நன்றியை தெரிவித்து, ஜெயசுந்தர் அவர்கள் அந்த பாரம்பரியம், அந்த வழி அவருடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம் அவருக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்றும் நீடோடி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.